என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொன்ன கிதியோனை கொண்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சித்தார். நாம் அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியும் போது நம் வாழ்க்கையில் தேவன் செய்யும் நம்ப முடியாத கிரியைகளை நாம் காணலாம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இன்றைய அனுதின தியானம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22. இன்று சின்னவன் என்ற நிலையில் இருக்கிறவன் ஆயிரமாக பெருகுவான். இன்று சிறியவன் என்ற நிலையில் இருக்கிறவன் ஒரு பலத்த ஜாதியுமாவான். நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வார்த்தை உங்களை எப்போதும் தாழ்மை மனப்பான்மையாக பார்க்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கும் ஒரு நம்பிக்கையான வாக்குத்தத்தம். கர்த்தர் கிதியோனை நோக்கி, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்று சொன்னபோது, அதற்கு கிதியோன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொன்ன கிதியோனை கொண்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சித்தார். நமக்கு பல மன விருப்பங்கள் இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் எத்தனையோ முயற்சிகளை செய்யலாம். அதற்காக பல கடினமான பாதைகளை நாம் கடந்து போகலாம். நம்முடைய மன விருப்பம் எதுவாக இருந்தாலும் இது தேவனுடைய கால அட்டவணையின்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. நாம் பெரும்பாலும் பொறுமை அற்றவர்களாய் வாழ்கிறோம். நாம் எதிர்பார்க்கும் காரியங்களும் நம் ஆசைகளும் நம்முடைய விருப்பங்களும் உடனே நடைபெற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டது. நமக்கு நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவது இப்பொழுது முக்கியமாக தோன்றினாலும் நமக்காக ஒரு சமாதான திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அது சரியான நேரத்தில் வெளிப்படும் வரை நாம் தேவனை விசுவாசித்து பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அவசரமான நமது விருப்பத்தை அவருடைய விருப்பத்திற்குள் நம்மை கீழ்ப்படுத்த வேண்டும். அப்பொழுது நாம் தேவன் மேல் முழு நம்பிக்கை உள்ளவர்களாய் அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற அவருடைய கரத்திற்குள் அடங்கியிருப்போம். இப்பொழுது நாம் நமது சொந்த எதிர்பார்ப்புகளை விட்டுவிட்டு தேவன் நம்மை வழிநடத்த அனுமதிக்கிறோம். இப்பொழுது நாம் நமது சுய வழியை விட்டு தேவன் நமக்காக அமைத்துள்ள பாதையில் பயணிக்கிறோம். மேலும் நாம் அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியும் போது நம் வாழ்க்கையில் தேவன் செய்யும் நம்ப முடியாத கிரியைகளை நாம் காணலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கலாத்தியர் 6:9. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.